திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் வெற்று சவடால் பேச்சுகளிலும் புலம்பல்களிலும் ஏதாவது பொருள் இருக்கிறதா என்று பார்க்கலாம். இடி, அமலாக்கத்துறை, சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அப்புறம் ஐடி, வருமான வரித்துறை, இந்த மூணு இவருக்கு எதிராக செயல்படுறதா இவரே ஒரு ஃபோபியாவை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஃபோபியானா ஒரு பயத்தை இவரே கிரியேட் பண்ணிவிட்டு இவரே பேசியிருக்காரு. அப்படி எதுவுமே கிடையாது. தப்பு செய்தவருக்கு மேலே தான் சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சுருக்கு. ஒன்றும் இல்லை, கரூர் வழக்கில் கண்டிப்பாக தீர்ப்பு கிடைக்கும். யார் அந்த கரூர் வழக்கில் யார் சூத்திரதாரியோ அவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அவர்கள் மேலே வழக்கு தான் பதிவு செய்யும் சிபிஐ. ஒருவேளை அந்த கரூர் கொள்ளை கூட்ட தலைவன் செஞ்சுருந்தால் அவன் மேலே இந்த கேஸ் கேஸ் விழுவும் தான் செய்யும். அடுத்தது பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை இப்போ என்ன ஒரு டபுள் மீனிங்லெஸ் நடந்துருக்கா, இல்லை ரெட்டை வேடம் போடுதா? ஒன்றுமே இல்லை. அமலாக்கத்துறை 3 மாதமாக ஒரு லெட்டர் போட்டுருக்கு. கேஎன்ஆர் ஊழல் பண்ணியிருக்காரு, அவர் மேலே இருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்பியிருக்கோம், அவர் மேலே எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லுது. அதுக்கு எஃப்ஐஆர் போட வக்கு இல்லை, துப்பு இல்லை. நாங்கள் இடியை பார்த்துடுவோம், அப்புறம் சிபிஐயை பார்த்துடுவோம், ஐடியை பார்த்துடுவோம்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஆடால் விட்டுன்னு இருக்காரு. அடுத்தது மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஐடியில் கண்டிப்பாக மாட்டுவாங்க. ஆனால் இப்போ கிடையாது. இந்த நிதியாண்டு முடிஞ்சவொடனே ஐடியில் நிறைய பேர் மாட்டுவாங்க. ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி இவங்க ஃபைலிங் பண்ண பிறகு நிறைய பேர் ஐடி ஃபைலிங் பண்ண பிறகு நிறைய பேர் மாட்டுவாங்க. ஸோ நம்ம ஸ்டாலின் சாரோட பேச்சிலும் அவரோட புலம்பல்களிலும் அவரோட வாய்ஸ் சவால்களிலும் எதுவுமே அர்த்தம் கிடையாது. நடவடிக்கை உறுதி வேணுன்னா போய் ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்பீங்க. மத்திய அரசு கூட பிஜேபி கூட நீங்கள் ஏதாவது அண்டர் கிரவுண்டு டீலிங் தான் பண்ணுவீங்களே ஒழிய இந்த 3 துறைகளும் முடிவு பண்ணிட்டால் கரெக்டாக தான் செயல்படும். உங்கள் மேலே நடவடிக்கை தான் எடுக்கும். அப்போ மத்திய அரசு துறைகள் பாரபட்சமாக நடக்குதுன்னா மாநில அரசோட போலீஸு, லஞ்ச ஒழிப்பு துறை, மற்ற துறைகள்லாம் உங்களோட பாரபட்சமாக உங்களுக்கு ஆதரவாக பாரபட்சமாக நடக்குதா ஸ்டாலின் சார்?